இந்தியா இப்போ யுத்தகலத்துல நிக்குது. இதுக்கு காரணம் நாம இல்ல. பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீர்ல நடத்தின அந்த கொடூர தாக்குதலோட விளைவைத்தான் இப்ப நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்கிற சில பேர் அவங்க தான் ஒட்டுமொத்தமா ஒரு இன்டர்நேஷனல் விசாரணைக்கு தயாராக இருக்கிறதா சொன்னாங்களே. இந்தியாலையும் விசாரணை பண்ண வேண்டாம், பாகிஸ்தான்லயும் விசாரணைக்குள்ள இருக்க வேண்டாம், பொதுவா ஒரு நாட்டை கூப்பிடுவோம், அவங்க விசாரணை பண்ணட்டும், முடிவு சொல்லட்டும், தீர்ப்பு வரட்டும், அதுக்குள்ள ஏன் இந்தியா அவசரப்பட்டு அடிச்சது? இப்படித்தான் முட்டு கொடுக்கறவங்க ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச கண்ணில் பட்ட சில கருத்துக்களை மட்டும் சொல்லலாம்னு பாக்குறேன், ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்லலாம்னு பாக்குறேன். பாகிஸ்தான் கேட்கறது நியாயமா படுறாப்ல உங்களுக்கு தோணுதா? ஒரு பொதுவான விசாரணை குழுவை தானே நாங்க கேட்டோம், அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு அடிச்சீங்க? உங்க தப்பு தான், நீங்க தான் ஆரம்பிச்சீங்கன்னு அவங்க கேட்கறது உங்களுக்கு நியாயமா படுதா? எங்க இருந்து எவன் வந்து அடிச்சாலும் எங்க குடுமையை தான் பிடிப்பீங்களா அப்படின்னு அவங்க கேட்கறது உங்களுக்கு நியாயமா படுதா? அப்படி யோசிக்கிறவங்களுக்கான பதில் இதோ. 2001 இந்தியாவோட பார்லிமெண்ட் மேலேயே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினானுங்க. அப்பயும் பொதுவான ஒரு ஆளை கூப்பிடுங்க, விசாரணை பண்ணுவோம்னு பாகிஸ்தான் சொல்லுச்சு. 2008 மும்பையில பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினானுங்க. அப்பயும் பொதுவான ஒரு விசாரணை நடத்துங்கப்பா, நாங்க ஒத்துழைக்கிறோம்னு பாகிஸ்தான் சொல்லுச்சு. 2016 வருஷம் ஊரி தாக்குதல், அப்பயும் ஒரு பொதுவான விசாரணை குழுவுக்கு ரெடி பண்ணுங்க, நாங்க ஒத்துழைக்கிறோம்னு பாகிஸ்தான் சொல்லுச்சு. 2019 வருஷம் புல்வாமா தாக்குதல், அதுக்கும் காரணம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான். அப்பயும் என்ன சொன்னாங்க? விசாரணையை கூப்பிடுங்க, பொதுவான ஒரு நாட்டை கூப்பிடுங்க, விசாரணை நடத்துங்க, நாங்க ஒத்துழைக்கிறோம்னு பாகிஸ்தான் சொல்லுச்சு. அப்புறம் இப்போ 2025 காஷ்மீர்ல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தின அந்த கொடூர தாக்குதல், இப்பயும் ஒரு பொதுவான நாட்டை கூப்பிடுங்கப்பா, விசாரணை பண்ணட்டும், தீர்ப்பு சொல்லட்டும். இப்ப சொல்லுங்க, பாகிஸ்தான் கட்டுற இந்த சப்பக்கட்டுக்கு அறிவு இருக்கிற யாராவது ஒத்துழைப்பாங்களா? அவன் சொல்றது சரின்னு ஏத்துப்பாங்களா? ஹிஸ்டரி தெரியாம, வரலாறு தெரியாம இந்த வீடியோவோட ஆரம்ப கட்டத்துல நான் இந்த கேள்வியை கேட்கும்போது உங்களுக்கு உங்கள சில பேருக்கு நியாயமா பட்டிருக்கலாம், ஆமல்ல அப்படின்னு. ஆனா இப்போ வரலாறை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுவும் சில நிமிடங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதே கேள்வியை கேட்கும்போது நம்ம கிட்ட மனமாற்றம் இருக்கிறத உங்களால கவனிக்க முடியும். இதுதான் பாகிஸ்தான். நாட்டை முன்னேற்ற வேலையை விட்டு இந்தியாவை நோண்டிக்கிட்டு இருக்கிற வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு இப்ப நான் பேச வந்தேன்னா, இந்த காஷ்மீர் தாக்குதல் நடந்த பிறகு நாம என்ன சொன்னோம்? இந்திய நாட்டில் இருக்கிற பாகிஸ்தானியர்கள் எல்லாம் இந்தியா விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா 2017 பாகிஸ்தான்ல ஒரு இந்திய பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டு விடமாட்டேன்றாங்க. பிரச்சனை என்ன, அனுப்பி வைக்கணுமா இல்லையா? அனுப்ப முடியாதுன்னு இருக்கானுங்க. இது கதையல்ல, நிஜம். நிஜத்துல நடந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு கதையா தி டிப்ளமேட் அப்படின்னு 2025 வந்த இந்த படத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்க போறோம். 2017 மே 5 பாகிஸ்தான்ல KPKங்கிற ஒரு இடம், அங்க புனர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. பாகிஸ்தான்லயே மோசமான சில ஏரியால இது ஒரு ஏரியா போல தெரியுது இந்த KPKங்கிற அந்த ரீஜியன். ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் மட்டும் நமக்கு கேட்கும். அந்த கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு டிரைவர் தான் பிள்ளைக்கு துப்பாக்கியால இப்படித்தான் சுடணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. காரை எடுக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு ஹஸ்பண்ட காட்டுறாங்க. அந்த டிரைவரோட ஃப்ரெண்ட் இவன் தான் பொண்டாட்டியை கூட்டிட்டு வேக வேகமா கார்ல ஏறி கிளம்புறாங்க. இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடணும்னு புருஷன் பொண்டாட்டியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா கண்ணை தவிர ஒண்ணு தெரியல, யாரு என்னங்கிறதும் புரியல. ஏதோ ஒண்ணு இன்னைக்கு பண்ணியாகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்கடா போறாங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற இந்திய தூதரகத்துக்கு அவளை கூட்டிட்டு வராங்க. துப்பாக்கி இருக்குதா, பாம்பு இருக்குதா, இதையெல்லாம் செக் பண்ணி பார்த்த பிறகுதான் கேட்ல இருந்து கொஞ்சம் உள்ள அனுப்புறாங்க. உள்ள வெயிட்டிங் ஏரியால இருக்கும்போது கொஞ்சம் டைம் இருக்குது, நாங்க டீ சாப்பிட்டு வரோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் டீ சாப்பிட போயிட்டானுங்க. கரெக்டா அந்த பக்கத்துல கவுண்டர் ஓபன் அப்படின்னு ஒருத்தர் மாத்துறாரு. அப்படியே குடுகுடுன்னு பக்கத்துல ஓடியாரா. போச்சு போ, பாம்பு தான் வெடிக்க போதோ அப்படின்னு நீங்க பல பேர் நினைச்சிருக்கலாம். ஆனா அவ்வளோ ஓடியாந்து, சார் தயவு செய்து என்ன காப்பாத்துங்க, நான் ஒரு இந்திய சிட்டிசன், இந்திய பொண்ணு, வலு கட்டாயமா என்ன இங்க பிடிச்சு கொடுத்துட்டாங்க, என்ன விட மாட்டேங்கிறாங்க, என்ன கொன்னுருவாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு கதறி அழுகுது. இவர் என்ன பண்ணணும்னு இவருக்கு ஒன்றும் புரியல. அவர் யோசிக்கிறாரு, ஏன்னா யாரை என்ன நம்பாம உள்ள விட்டு அங்க பாம் பிளாஸ்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா எவ்வளவு இழப்புகள் ஏற்படும், அதனால அவர் பயப்படுவார். ஆனா இவ கெஞ்சுறது, கதறது, அழுகுறது, இதெல்லாம் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவரு பட்டன் அமுக்குறார். 6வது கேட் ஓப்பன்ல இருக்கு, உள்ள ஓடியாந்துரு அப்படின்றார். உடனே அவ தேங்க்யூ சொல்லிட்டு குடுன்னு ஓடியாரா. கேட் ஓப்பன் ஆனதும் உள்ள ஓடியாந்து என்ன காப்பாத்துங்கன்னு உள்ள வந்து விழுகிறா. உள்ள இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ தீவிரவாதி உள்ள வந்தாப்ல தான் தோணும். கேட்டு இவ வந்ததுமே அந்த கதவு தானா மூடுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செகண்ட் பதறுவாங்க, பயப்படுவாங்க. கதவை திறந்து விட்டவரை ஓடியாந்து, பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் தான் உள்ள விட்டேன், நான் பாத்துக்கிறேங்கிறார். இந்த அம்மா என்ன சொல்லுது? என்ன இப்ப வலுக்கட்டாயமா வெளியில தள்ளிங்கன்னா கழுத்தை அறுத்துக்கிட்டு நான் செத்து போவேங்குது. கேட்ட திறந்தா வெளியில இருக்கிற புருஷங்காரன் அந்த டிரைவரோட உள்ள வந்துடுவான், இவளை அடிச்சு கொண்டுடுவான்னு பயப்படுது. இங்க பாருங்க, பயப்படாதீங்க, நாங்க கதவை திறக்கல, உள்ள வந்துட்டீங்க, இனி உங்களுக்கு ஆபத்து கிடையாது. எனக்கு இப்ப தேவை உங்களோட இந்தியன் பாஸ்போர்ட், கையில இருக்கிற அந்த பாஸ்போர்ட் ஒரு நிமிஷம் கொடுங்க, நாங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். சரின்னு அந்த அம்மாவும் கொடுக்குது. நான் அதை வெரிஃபை பண்ணிட்டு வரேன், ஜேபி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஜேபி சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த ஜேபி சார் வராரு. நம்ம படத்தோட ஹீரோவும் இவர் தான். நிஜத்திலையும் அந்த ஹீரோவோட பேரு, ஐ மீன் இந்த கதையின் நாயகன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பேரு ஜேபி தான். அதே பேரை தான் இங்க இந்த கதாபாத்திரத்துக்கு வச்சிருக்காங்க. ஹீரோ வந்து இவளை என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறா. ஆனாலும் அவர் இதை கொஞ்சம் சந்தேகத்தின் பார்வையிலேயே பாக்குறாரு. அந்த பக்கம் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போனவங்க செக் பண்ணி பார்த்ததுல இவ ஒரு இந்திய பொண்ணு தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிய வருது. அதை வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு 3 பேர் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஒரு சிங்கு
இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட நம்மால் கேட்பார், இந்த பொண்ணை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு. ரொம்ப ஜெனியூனான அழுகையா தான் இருக்குது, நம்பலாம் அப்படிங்கிறாப்ல. இப்ப நீங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்லக்கூடாது, ஒரு டிப்ளமேட்டா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, என்னோட அனலிட்டிக்ஸ்ல அதான் என் வேலை, நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு என்னமோ இவ ஜெனியூனா தான் இருக்கிறா, நடிப்பு மாதிரி தெரியலன்னு மறுபடியும் சொல்றார். அப்பாவை சொல்லல, ஒரு அதிகாரியா சொல்றேங்கிறார். அப்படியே அங்க பக்கத்துல குள்ளமா கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு எனக்கு என்னமோ பயமா இருக்குது, எதுக்கு வம்பு, இந்த பொண்ணை வெளியில அனுப்பிச்சிடலான்னு பிரச்சனையை விட்டு ஒதுங்கணும்னு மட்டுமே பாக்குறாரு. இப்ப அப்டேட் வருது, அவ ஒரு இந்திய பொண்ணு தான், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இஸ் டன் அப்படின்னு தண்ணியை கொடுத்து உட்கார வச்சு லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டும் பண்றாங்க. எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்டா, அந்த புனர் அப்படிங்கிற கிராமம் கேபிகே ஏரியா, அங்கிருந்தா வரீங்கன்னு கேட்க அவரே அரண்டு போறார். ஆமான்னு சொல்லுது அந்த அம்மா, அரண்டு போறார். ஒரு பாகிஸ்தான் பிரஜை கூட கேபிகே ஏரியா பக்கம் போறதுக்கு பயப்படுவாங்க, அந்த ஏரியாவுக்கு ஒரு இந்திய பொண்ணு நீ போயிட்டு வந்திருக்கிறேங்கிறையே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்கிறார். எப்படி அங்க போனேன்னு அடுத்தவர் விசாரிக்கிறார். இவ்வளவு கொடூரமான ஒரு இடம் இருக்குன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு எடுத்து சொல்றா. சரி, பாகிஸ்தானுக்கு விசா கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லையே, எப்படிப்பா உனக்கு கிடைச்சது அப்படின்னு விசாரிக்கிறாரு. அடுத்து தான் புருஷன் பேரு தாகிரா, என்னை ஏமாத்தி லவ் பண்ண வச்சுட்டான், அவன் தான் நான் பாகிஸ்தான்ல இருக்கிறேன், என்ன வந்து பாருன்னு என்ன கூப்பிட்டான், நம்பி இங்க வந்தேன், என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு எடுத்து சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்கிறார். அப்படி வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணவனே உன்னை இந்திய தூதரகத்துக்கு கூட்டு வந்து ஜம்முன்னு விட்டுட்டு போறானா, நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்கிறார். சார், நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியலன்னு சொல்லுமா சொல்லு, உனக்கு வீசா எப்படி கிடைச்சிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணு சொன்னதும், அதையும் அந்த தாகிர்ங்கிறவன் புருஷகாரன் தான் ஐடியா கொடுத்தானா. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிஞ்சதுனால ஏதோ ஒரு வகையில தூரத்து சொந்தம் டெஃபினட்டா பாகிஸ்தான்ல இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உனக்கு சொந்த பந்தம் இங்க இருந்தா அந்த சொந்த பந்தத்தை பார்க்க வரேன்னு சொல்லி வீசா அப்ளை பண்ணா ஈஸியா வீசா கிடைக்கும்னு தாகிர் தான் சொன்னா, நானும் அந்த மாதிரி அப்ளை பண்ணேன், வீசா கிடைச்சிருச்சு, வந்துட்டேங்கற. அடுத்து நம்மால் கேக்குறது, சரிங்க வந்துட்டேன், எங்கயாவது போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பார்த்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஷீட் ஏதாவது இருக்குதா, இல்ல இமிகிரேஷன் ஷீட்னு ஒன்னு இருக்குது, அந்த மாதிரி ஷீட் உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது, இது வரைக்கும் என்கிட்ட யாரும் அந்த மாதிரி கேட்டதும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகுது. இவர் சிரிக்கிறார். ஏமா, போலீஸ் ரிப்போர்ட்டிங் இல்லங்கிற, இமிகிரேஷன் ஷீட்டும் இல்லங்கிற, அப்படி இருந்துகிட்டு இந்திய எல்லையை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள வந்து அதுவும் கேபிகே மாதிரியான மோசமான இடத்துக்குள்ள எப்படிமா உன்னால யாரும் பார்க்க முடியாத, யாரும் பார்க்க முடியாம யாருக்கும் தெரியாம எப்படி போன, இதை நம்புறாப்ல இல்லையேன்னு சொல்றாரு. இல்ல சார், என்ன நம்பு சார்னு கேட்டா டப்புன்னு மேஜல் அடிச்சு, இது பாகிஸ்தான், இங்க யாரையும் நாங்க நம்ப மாட்டோம் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் அந்த பொண்ணை கூட்டு போய் ஒரு ரூம்ல ஒரு லேடி தள்ளுறா, இன்னொரு லேடியும் வராங்க. இவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, தன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணா, தன்னை பாலியல் துன்புறுவு செஞ்சான், தன்னோட விருப்பமே இல்லாம குடும்பம் நடத்தினான்லாம் சொல்லியிருப்பா. அப்படி ஏதாவது நடந்தா உடம்புல காயம் இருக்கணுமா இல்லையா, அந்த காயத்தை பாக்குறதுக்காகத்தான் இப்ப 2 லேடிஸ் வந்திருக்காங்க, காட்டு அப்படிங்கிறாங்க. இது வரைக்குமே இந்த பொண்ணுங்க உட்பட இவ சொன்ன கதை எதையுமே நம்பல, வேற ஏதாவது ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவ வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவ அவுத்து அவளோட முதுகுல இருக்கிற காயத்தை பார்க்கும் போதே நமக்கே கண்ணீர் வரும், அவ்வளவு காயத்தோட இருக்கிறா. இதையும் தாண்டி அந்த பெண்கள் உடம்பு முழுக்க இருக்கிற எல்லா காயத்தையுமே பார்த்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட போய், அவ உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது, புருஷங்காரன் டார்ச்சர் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு அந்த அம்மா எடுத்து சொல்லும். கன்ஃபார்மா தெரியுமா, ஷுவரா அப்படின்னு அவர் கேட்பார். உடனே அவளுக்கு கோவம் வந்துடும். ஏ சார், என்னதான் நாங்க வேற வேற ஆளா இருந்தாலும், அவளை சந்தேகப்படக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் சார், ஒரு பொண்ணோட உடம்புல இருக்கிற காயத்தை வச்சு அவ என்ன மாதிரி வழிகளை அனுபவிச்சிருப்பா அப்படிங்கறத இன்னொரு பொண்ணால புரிஞ்சுக்க முடியும்னு எடுத்து சொல்றேன். சொல்ல முடியாத இடங்கள்ல கூட ரொம்ப கோரமான காயங்கள் இருக்குதான், ஓரளவு ஆறி வந்துகிட்டு இருக்குதான். இத பத்தி எல்லாம் எடுத்து சொன்னதும் சரி, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத இவர் புரிஞ்சுக்கிறார். அந்த பொண்ணோட கேஸ பத்தி பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அதிகாரி இருப்பார்ல, அவர்கிட்ட வந்து மேட்டரை சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல விடுகாலத்தை கொடுங்கன்னு கேட்க, அவர் நீங்க பேசிட்டு இருங்க ஏதோ வந்துடுறேன்னு போன் எடுத்துட்டு போய் வேற ஒருத்தருக்கு கால் பண்றார். யாருக்கு, பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர். அவருக்கு கால் பண்ணி இந்த கேஸ பத்தி எடுத்து சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கிருந்து இஸ்லாமாபாத்ல இருக்கிற ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ ஹெட் குவார்டர்ல ஒருத்தவன் இருப்பான். இந்த படத்துக்கு வில்லன்னா அவன் தான், பேரு மாலிக். இந்த படத்துக்கு வில்லனையும் வந்தான். என்னப்பா இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றாங்க, என்னப்பா மேட்ரு அப்படின்னு விசாரிக்கும் போது, இந்தியாவோட சக்தி வாய்ந்த உளவுத்துறைன்னு சொல்றதா இல்ல என்ன அமைப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ரான்னு சொல்லுவாங்க. யுனைடெட் கிங்டம்ல எல்லாம் MI 1 2 3 4 5 6 சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுல ரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரா ஏஜென்ட் சேர்ந்த பொண்ணா கூட அவ இருக்கலாம். சும்மா ஏதோ கரை சொல்லி அந்த பொண்ணை இந்தியா கூட்டு போறதுக்காக பாக்குறாங்க. கேபிகே மாதிரியான ஒரு மோசமான ஏரியாவுக்கு நமக்கே தெரியாம வந்திருக்கிறான்னா, அதுவும் போலீஸ் ரிப்போர்ட் இல்லாம, இமிகிரேஷன் சீட் இல்லாம, கண்டிப்பா அவ ஒரு உளவாளியாக தான் இருக்கணும், அவ்வளவு ஈஸியா விடப்படாது அப்படின்னு நல்லா ஏத்தி விட்டுட்டான். உடனே பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரிக்கு ஏதோ பேசியிருக்கிறார். அதிகாரிக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு பாக்குறோம், நீங்க கிளம்புங்கன்னு கையை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. மேட்ரு கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக்கா இருக்குது, பொண்ணோட மேட்ரு. இதை தேவையில்லாம மீடியா பக்கம் எல்லாம் கொண்டு வர வேண்டாம், மீடியா அப்புறம் கண்ணா பின்னான்னு விசாரணை பண்றேங்கிற பேர்ல 2 பக்கமும் நாஸ்திப்படுத்தும், அதனால மீடியாவுக்கு இது போக வேண்டாம்னு கேட்டுக்க
கேட்டுக்கிறாரு. அதுக்கு அவரும் சரின்னு ஒத்துக்கிறார். இப்ப அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்கன்னு கிளம்பும் போது கேட்பாரு. ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கிறோன்னு நம்ம ஆளு பதில் சொல்லுவார். இந்திய தூதரகத்துக்குள்ளேயே ஒரு ரூம்ல இங்க நீ தங்கிக்கலான்னு அவளை தங்க வச்சிருக்காங்க போல தெரியுது. யாரோ சில பாகிஸ்தானியர்கள்கிட்ட வில்லன் ஏதோ பேசிட்டு இருக்கான். போன்லயும் சில பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். வெளியில பார்த்தா இன்னும் அந்த புருஷங்கார நிக்கிறாங்க. இங்க விட்டு போக மாட்டேங்கிறான். சிசிடிவில அவரை பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம கண்ணாடி போட்டவரு திடீர்னு அவனை காணமேனு பார்த்து பதறி போய் குடுகுடுன்னு ஓடியாந்து ஹீரோ கிட்ட எடுத்து சொல்றாரு அவங்கள காணோம்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட அவங்க போயிருக்கலாம். நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு தகவலை சொல்லுன்றாரு. அவன் கொஞ்சம் பயப்படுவான் போல. போப்பா போய் வேலையை பாருப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த பக்கம் பாருங்க, அவங்க ஊர்க்காரங்க சில பேர்கிட்ட சொல்லி மொத்த பேரையும் ஒண்ணு திரட்டி பெரிய கலவரம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பல பேர் அந்த ஊர் தலைவர்ன்ற பேர்ல நிறைய பேரு அது எப்படி கட்டின பொண்டாட்டியை ஒண்ணு அவங்க பிரிக்கலாம், என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி உன்னோட ப்ராப்பர்ட்டி இல்லையா, நாங்க உனக்கு துணையா அனுப்போங்கிறாங்க எல்லா பேரும். இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு போட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் மாத்த போன கேப்ல அவளோட பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள பிளேடு இருக்கிறத இவ கவனிக்கிறா. அந்த பிளேடை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கறா. ஹீரோ அந்த பிளேடை பார்த்துட்டு இந்த பிளேடை வச்சு நம்மள ஒருத்தரை கொல்றதுக்காக அவ உள்ள வந்திருக்காளா, இல்ல அவ உள்ள வரும்போது என்ன இங்க இருந்து வெளியில அமிச்சிங்கன்னா கழுத்து அறுத்துக்கிட்டு செத்து போவேன்னு சொன்னாலே தன்னை அழிச்சுக்கிறதுக்காக அவ கொண்டு வந்திருக்காளா தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற. அடுத்து அவ உள்ள வரும்போது அவளோட மொபைலை வாங்கி வச்சிருந்திருப்பாங்க செக்யூரிட்டி பர்பஸுக்காக. அந்த போனை கொண்டாங்கன்னு போனை கொண்டு வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அதுல இவ கூட ரொம்ப பாசமா ஒரு குழந்தை இருக்கிறத கவனிக்கிறார். குழந்தை கூட அவ ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறா. செல்ஃபி எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. சிரிச்சாப்ல இருந்துட்டு இருக்கா. இவ சொல்ற இந்த கலவரமோ இவ சொல்ற இந்த பயமோ வன்முறையோ எதுவுமே இருந்தாப்ல தெரியல. இவதான் விருப்பப்பட்டு சந்தோஷமா இருந்து குழந்தைய பெத்தாப்ல தெரியுது. அதே சமயம் மேட்ரு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நல்ல மனுஷன். இந்த அம்மா அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போதுதான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பேரை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. அவங்க இந்த மேட்டரை கேள்விப்பட்டு முத வேலையா அவ உண்மையிலேயே அவ சொல்ற கதையெல்லாம் உண்மையான நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ இந்திய பொண்ணுதாங்கிறத பாஸ்போர்ட்டை வச்சு நீங்க செக் பண்ணிருப்பீங்க. ஆனா இந்தியால சொந்தக்காரங்க யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரு, அவங்க என்ன சொல்றாங்க, அவ என்ன சொல்றா, எல்லாம் ஒத்து போன பிறகுதான் நாம ஆக்ஷன்ல இறங்கணும்னு எடுத்து சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் அவளை சேஃபா பாத்துக்குங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறார். அந்த பக்கம் பார்த்தா புருஷங்காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாங்க என் பொண்டாட்டியை கூப்பிட்டு கொடுங்க, பிடிச்சு கொடுங்கன்னு வந்து கேக்குறாங்க. இங்க பாருப்பா, வேற ஏதாவது ஒரு பக்கத்து தெருவுக்கோ பக்கத்து ஊருக்கோ பக்கத்து மாநிலத்துக்கு போனா கூட பரவாயில்ல, எங்களால வந்து பிடிச்சு கொடுக்க முடியும். ஆனா அவங்க போயிருக்கிறது இந்திய தூதரகத்துக்குள்ள. என்னதான் பாகிஸ்தானுக்குள்ளதான் இந்திய தூதரகம் இருக்குனாலும் இந்திய தூதரகம் இருக்கிற அந்த இடம் இந்திய மண்ணுக்கு சமம். இந்திய தூதரகத்துக்குள்ள போய் பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் நடத்துதுன்னா அது இந்திய மண் மீது நடத்துற ஒரு தாக்குதலுக்கு சமம். போலீஸ்காரங்க ராணுவம் யாரும் அதுக்குள்ள போக முடியாது. அவ்வளவு கடுமையான சட்டங்கள் உலகம் முழுக்க இருக்கிறது தூதரகத்தை காப்பாத்துறதுக்காக. அதனால எங்களால உள்ள வர முடியாது அப்படி இப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்க. நம்ம பைய கண்ணாடி உள்ள போனால அவன் இந்த கூத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு புருஷங்காரங்களோட கேங்க நம்ம வில்ல வந்து நல்லா ஏத்தி விடுறான். இதை சும்மா விடக்கூடாது, பெருசு பண்ணுங்க, நான் சொல்றதை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுத்துருக்காங்கிறது அடுத்த நாள் தான் நமக்கு தெரிய வருது. மீடியாவை கூப்பிட்டு என் பொண்டாட்டியை பிரிச்சு வச்சிருக்காங்க, இந்திய தூதரகத்துக்குள்ள புடிச்சு வச்சிருக்காங்க, என் பொண்டாட்டியை என்னோட சேர்த்து வைங்கன்னு மீடியால போட்டு கதறுன்னு கதறான். மீடியா இதை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா ஒரு புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்சு வச்சிருக்குன்னு சொல்லி மீடியால கதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நம்ம ஹீரோக்கு காலை போட்டு என்னப்பா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணி ஆகணுமேங்கிறாங்க. ஆனா நாம இதை பத்தி எல்லாம் வெளியில பேச முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நாம தானே பேச முடியாது, சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணை பேச சொல்லுங்க, அப்பதான் உண்மை வெளியில வருங்கன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. உடனே அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி மேட்டர் சொல்லி நீ மீடியாவை பார்த்து பேசணும், நடந்ததை சொல்லணும்னு சொல்லும் போது அவ பயப்படுறா, அழுகுறா, கதறா. மீடியாவை பார்த்து பேசுறதுல உனக்கு என்னமா பயம்? அடுத்த சில நாட்கள்ல நாம பாகிஸ்தானோட நீதிமன்றத்துக்கு கோர்ட்டுக்கு போய் இது கட்டாய கல்யாணம்னு நாம எடுத்து சொல்லி இங்க இருந்து வெளியில போறதுக்கு அனுமதி வாங்கணும். அப்புறம் தான் நம்மளால வெளியில போக முடியும். சோ மீடியாவை நீ பார்க்கணும், கோர்ட்ல நீ நீதிபதியை பார்க்கணும்னு சொன்னா அவ ரெண்டுக்குமே முடியாதுங்கிறா. ஏன்னு கேட்கும் போதுதான் தான் சோக கதையை சொல்றா. மலேசியா நாட்டுல கோலாலம்பூர்ல இவ வேலை பார்க்கறதுக்காக போயிருப்பா. ஒரு வேலை தேடுறதுக்காக போயிருக்கிறா. கூட 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து அவங்களோட தங்கி அங்க வேலை தேடலாங்கிறதா இவங்களோட எண்ணம். ஆனா வர வழியிலேயே பர்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க போல. பர்ஸை காணோம், அதுலதான் பாஸ்போர்ட் இருக்கு, அதுலதான் பணம் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே எவனோ ஒருத்தன் காணாம போன அந்த பர்ஸை எங்கேயோ பார்த்து கீழே கிடந்திருக்கு போல எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படி அந்த பர்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான் பாத்தீங்களா, அவன் தான் தாகிர். இவளை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ண அந்த புருஷங்காரன். பர்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கானு அவன் கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசி பழகி இருக்கிறாங்க. அவனும் நல்லபடியா வந்து பேசுறான், பழகுறான். அப்ப தாடி மீசையெல்லாம் சேவ் பண்ணி ஜம்முன்னு ஐடில வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறான். நம்ம ஹீரோயினை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் ஒரு நாள் தான் பொண்ணை பத்தி அவரோட பிரச்சனைகளை பத்தி இவங்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா இவங்களுக்கு முதல் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா அந்த கல்யாணம் கசப்பான கல்யாணமா போய் விவாகரத்து வாங்கிட்டாங்க நம்ம ஹீரோயின். ஆனா குழந்தை உண்டு. அந்த குழந்தைக்கு மெடிக்கலா ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை
பிரச்சனையை சரி பண்ண முடியாம இருக்கிறமேனு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம பையன், இங்க பாரு, பாகிஸ்தான்ல எங்க ஏரியா KPK ஏரியா இருக்குது, அங்க இந்த மாதிரி வியாதிகளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, நம்ம பொண்ணு நான் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு ஒரு பிட்ட போட்டு விடுறான். நம்ம பொண்ணுன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுல அந்த பொண்ணு விழுந்துருச்சு. இவ்வளவு நல்லவனா இருக்கானே, நம்ம பொண்ணுன்றானே அப்படின்னு அவனை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாகிஸ்தானிய நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாகிஸ்தான்காரன் தான், ஃபர்ஸ்ட் நீ வந்து எங்க வீட்டுல இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கு, அடுத்து உன் பொண்ணை இங்க பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நானே ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கான். அதை நம்பி இந்த அம்மா அவனை பாக்குறதுக்காக பாகிஸ்தானுக்கு வந்து இறங்குது. பாகிஸ்தானுக்குள்ள விமானத்தின் மூலமாகவும் வரலாம், இல்ல இந்தியாவோட பாகிஸ்தானோட எல்லை அட்டாரி வாக் பார்டர்னு சொல்லுவாங்க, அங்க இருந்து கூட போகலாம். அங்க வந்து இறங்க சொல்லிருப்பான் போல. இது ஏர்போர்ட் கிடையாது, எல்லை பகுதி. இந்த பகுதி வழியா தான் அவ உள்ள வந்து காத்துக்கிட்டு இருக்கா. வீசா இருந்தா போதும், ஏர்போர்ட்ல பிளைட்ல தான் வந்து இறங்கணும்னு அவசியம் இல்ல. சில கண்ட்ரிகளுக்கு கார்ல கூட போலாம், ட்ரெயின்ல கூட போலாம், வீசா இருந்தா போதும் அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு. அப்படித்தான் இவள அங்க வந்திருக்கா வீசாவோட. தாகிர் அந்த பாகிஸ்தான்காரன் பாக்குறதுக்காக ஜம்முன்னு வராங்க. கூட அந்த டிரைவரையும் கூட்டு வந்திருப்பான். சுத்தி முத்தி பார்த்துட்டு அவரோட துணி எடுத்து மூஞ்சி விட்டு தெரியறாப்ல போட்டு வர்றான். என்ன தாடி கிடி எல்லாம் வச்சு வித்தியாசமா இருக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே விசாரிப்பா. இது பாகிஸ்தான், இங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வா போவோம் அப்படின்னு கூட்டு போறாங்க. வண்டியில பின்னாடி அவளை உட்கார சொல்றான். கூட உட்காரு அப்படின்னு கூப்பிட்டா, இது இந்தியா கிடையாது, மலேசியா கிடையாது, இது பாகிஸ்தான் அப்படிங்கிறாரு. முன்னாடி டிரைவர் பக்கத்துல தான் உட்காந்துக்கிறாப்ல. டிரைவர் அந்த பொண்ணை கண்ணாடியில பார்த்துட்டு, புடிச்சதும் புடிச்ச புளியங்கொம்பா புடிச்சிட்டா அப்படின்னு பாக்குறான் ஒரு பார்வை. நமக்கு புரியல என்ன இப்படி சொல்றானேன்னு. வண்டியில கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது வாத்துக்க பார்த்தா பெரிய பெரிய மலையை தவிர அங்க ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது வண்டி. இவளும் அதை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருப்பா. அப்போ இனிமே போற இடத்துல ரோடு இருக்காது, மேடு பள்ளமா இருக்கும், வாந்தி வரும், மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் வாந்தி கம்மியா இருக்கும், இந்த மாத்திரைன்னு மாத்திரையை கொடுக்குறாப்ல. சரின்னு இவளும் அந்த மாத்திரையை போட்டா. மாத்திரை ஒரு போதை மாத்திரைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒரு மாதிரி கேரா தான் வர்றா. ஒரு வழியா அந்த கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. கிராமத்துல இறங்கி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான், இறக்கி கூட்டு போய்கிட்டு இருக்கான். அவ அரகுற மயக்கத்துல முழுசா எதையும் பார்க்க முடியாம அப்படியே தடுமாறி வந்துகிட்டு இருக்கா. அங்க ஒரு கேட்டை ஓபன் பண்ணி உள்ள கூட்டு வராங்க. இங்க பார்த்தா நிறைய பெண்கள் அங்கதான் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் கிட்ட கொண்டு போய் இவளை ஒப்படைச்சிடறான். அவளோட பேக், மொபைல் எல்லாத்தையும் புடுங்குறான். ஏன் பொண்ணு கிட்ட பேசணும்டா, போனை குடுறா அப்படின்னு கேட்டா, நாளைக்கு பேசிக்கலாம் போ போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த பொண்ணுங்க அவளை இழுத்து கொண்டு போய் அவளை ஒரு ரூமுக்குள்ள அடைக்கிறாங்க. ஏண்டி இப்படி பண்றீங்க, விடுங்க விடுங்கன்னு சொன்னாலும் கேட்கல. எவ்வளவு கத்துனாலும் அவங்க அந்த ரூமுக்குள்ள அடைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. இவ தட்டி தட்டி பாக்குறா, யாரும் திறக்கிறதுக்கும் தயாராக இல்ல. ராத்திரி அவன் தான் கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. என்னடா இங்க அடைச்சு வைக்கிற, என்னடா நடக்குதுங்கன்னு கேட்க, போலீர்னு ஒரு அறை. தடவை அறை வாங்குறா. என்ன விடு, நான் வெளியில போகணும்னு சொல்லும் போது மறுபடியும் ஒரு அறை. என்ன வாய் இருந்தா கத்துவியானீங்கன்னு வாயில ஒரு துணியை போட்டு கட்டுறான். அப்படியே செவத்தோட சாச்சு ரொம்ப கொடூரமா அவளை சீரழிக்கிறான். அந்த வலிய அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து வர்ற அந்த கண்ணீர் நமக்கு காட்டும். உடஞ்சு விழுந்து கிடப்பா பாவம். அன்னைக்கு மட்டும் பல தடவை இந்த பொண்ணை சீரழிச்சிருக்கான் போல தெரியுது. பல நாட்களா வச்சிருக்கான், நொந்து நூலா போயிருக்கிறா. இருக்கிற மத்த பெண்களோ இதுதான் விதி, வா வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்டா கூட சாப்பிடுறது இல்ல. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு பிறகு அந்த ஊர்ல யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு இருக்காங்க. அவருக்கு பொண்டாட்டி வேணுமா. பொண்ணை பாக்குறதே ஏதோ ஒரு மாட்டை பாக்குறாப்ல பாக்குறார். அரைகுறையா மூஞ்சிய பாக்குறார், சுத்தி முத்தி பாக்குறார், காலை பிடிச்சு பாக்குறார், தான் அம்மாவை கூப்பிட்டு கையை பிடிச்சு பாக்க சொல்றார். ஏண்டா 24 வயசுன்னு சொன்னீங்க, பார்த்தா ஒரு 28-29 வயசு இருக்கிறாப்ல தெரியுதே. எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், அதுவும் எவ்வளவு காசு, போங்கடான்ட்டு போயிட்டாரு அவரு. யாரவன், எதுக்கு வந்தா, என்ன பேசினா எதுவுமே இந்த பொண்ணுக்கு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பா. தான் ரூமுக்குள்ள இருக்கும்போது விருட்டுன்னு உள்ள வரவன், நாளைக்கே உனக்கு எனக்கும் கல்யாணம் தயாராரு அப்படின்ட்டாப்ல. இவளுக்கு ஒன்னும் புரியல, என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது மதிய நேரத்திலேயே எல்லா பேரும் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது கேப் கிடைக்கும், எல்லாம் திறந்து கிடக்குதுன்னு எஸ்கேப் ஆகலாம்னு ஓடியாரா. கேட்டை திறக்க பார்க்கும்போது முடியலங்க. அதே சமயம் ஒரு பொண்ணு இருக்கிறா. அந்த பொண்ணு முகத்துல பாருங்க காயம் எப்படி இருக்குன்னு. அந்த அளவு அடிச்சு காயப்படுத்தி வச்சிருக்காங்க பாகிஸ்தான்காரனுங்க. இங்க இருந்து தப்பிச்சுலாம் போக முடியாதுமா. ஒருவேளை இந்த கேட்டை தாண்டி கூட நீ வெளியில போனாலும் வெளியில இவங்க மாதிரியே இன்னும் மோசமான ஆண்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறானுங்க. யாரும் உன்னை பார்த்தாலும் உன்னை சீரழிப்பானுங்க. இங்க பெண்களை ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் பாக்குறாங்க. நில அபகரிப்புன்னு நம்ம தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அங்கெல்லாம் பெண்களையே அபகரிப்பாங்க போல தெரியுது. அதனால இங்கேயே பழகிடும்னு அந்த அம்மா எடுத்து சொல்லும். அப்ப அவ கையில போன் இருக்கிறத பார்த்துட்டு, கொஞ்சம் போன் பண்ணிக்க முடியுமா ப்ளீஸ்னு போனை கேட்டு வாங்குறா. அதுவும் பாருங்க, போன்ல டவர் கிடைக்கணும்னா கூரை மேல ஏறி எப்படி நிக்க வேண்டியிருக்கு பாருங்க. டவர் கிடைச்சதும் போன் போட்டு அந்த அம்மா கொடுக்குதுங்க. நல்ல மனுஷி. இவளும் போன்ல பேசுறா. மலேசியாவுக்கு தான் கால் பண்ணிருக்கா. தான் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நடந்த மேட்டர் சொல்லி அவன் என்ன ஏமாத்திட்டான், ஏமாத்தி இங்க கூட்டு வந்திருக்கான், என்ன டெய்லி சீரழிக்கிறான், இது பத்தாவது நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறான், இங்க இருந்து என்ன காப்பாத்தி கூட்டு போங்கன்னு ஏதோ கெஞ்சி இருக்கிறா. அவங்க ஏதோ சொல்லி இருக்காங்க, என்ன ஏதுங்கிறத அப்ப நமக்கு காட்டல. அடுத்து பார்த்தா கல்யாணத்துக்கு ஊர் தலைவர்கள் முன்னிலையில அந்த கையெழுத்து போடுற அதெல்லாம் நடக்குது. அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா முறைப்படி கல்யாணம் பண்ணிருக்கிறோம்னு சொல்றதுக்காக. ஆனா அது கட்டாய கல்யாணம். ஆனா அது வீடியோல தெரியாதுல்ல, பயமுறுத்தி வச்சுல கூட்டு வந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஷாமா குஷியா மாப்பிள்ள ஆட்டம் மாட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்கெல்லாம் துப்பாக்கி எவ்வளவு அசால்ட்டா பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. எல்லாம் AK-47 தான் வச்சிருக்காங்களா அப்படிதான் தெரியுது. நம்ம வீடியோ
வீடுக்கு இந்த தேங்காவை வெட்டுறதுக்கு அருவா வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அவங்க துப்பாக்கியெல்லாம் அசால்ட்டா வச்சிருக்கானுங்க. அவரு கொண்டாடுறதுக்காக அவளை பாக்குறதுக்காக உள்ள போகும்போது இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஸ்கூலுக்கு போற வயசுல 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அதையும் மறைச்சிருந்திருப்பான். அந்த பொண்டாட்டி கேப்பாளா இல்லையா, என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு கேட்க, அந்த அம்மா மூக்குலயே ஓங்கி ஒரு குத்து, இறக்கமே இல்ல, ரத்தம் வந்துடும். அடிச்சு போட்டு இவளை பாக்குறதுக்காக போனா அவ ஜம்முன்னு அன்னைக்கு படுக்கையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் சரி, அந்த பழமையான பொண்ணு போல கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிற அந்த கான்செப்ட்ல இருக்கிறவ கல்யாணம் பண்ணது எப்படி மாறிட்டான்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ராத்திரி அவன் கூட சந்தோஷமா இருக்கிறாப்ல இவன் நடிச்சிருப்பான். காலையில எந்திரிச்சதும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு அவன் கேட்கறான். இல்ல, பொதுவா எங்க ஊர்ல கல்யாணம் பண்ணா வரதட்சணையா நிறைய பணம் கொடுப்பாங்க, திடுதுப்புன்னு இங்க கல்யாணம் ஆகி போச்சா, இவ்வளவு வரதட்சணைன்னு பேசிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா நம்ம வரதட்சணை வாங்கியிருக்கலாம், இப்ப கல்யாணம் ஆகி போயிடுச்சு, எப்படி வரதட்சணை வாங்குறதுன்னு ஒன்னும் பிடிபடலைங்கிறாப்ல எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. வரதட்சணையா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு விசாரிப்பான். 10 லட்ச ரூபா கிடைக்கும்னு சொல்றா. இந்திய பணத்துல 10 லட்ச ரூபாவா அப்படின்னு கேட்கிறான். ஆமான்னு சொன்னதும் அவனுக்கு ஆசை வருதுங்க. சரி விடு, கல்யாணம் ஆயிடுச்சு, கேட்டு பாப்போம் அப்படிங்கிறாரு. அந்தம்மாவும் சரி கேட்கலாம், இந்திய தூதரகத்துல என் சொந்தக்கார பையவத்தவ இருக்கிறான், அவன் கிட்ட போய் இந்த மாதிரி மேட்டரை சொல்லி கேட்டோம்னா அவன் இந்தியால இருந்து அந்த 10 லட்ச ரூபா பணத்தை வரதட்சணையை எப்படி வாங்கி கொடுக்கறதுங்கிறத நமக்கு சொல்லி கொடுப்பாப்லன்னு ஒரு பிட்ட போட்டு விட்டுறான். அடுத்து பார்த்தா மறுபடியும் அங்க துப்பாக்கி சுடுறதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ அந்த கிராமத்துல ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஆனா எதை சுடுறாங்க என்ன ஏதுங்கிறத நமக்கு காட்ட மாட்டாங்க, பின்னாடி தான் காட்டுவாங்க. இவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை ரெடியா இருக்க சொல்லுவான். என் பேக் மொபைல்னு கேட்க எல்லாத்தையுமே கொடுத்து தான் கூட்டு போறாங்க. இப்படித்தான் அவ தூதரகத்துக்கு வந்திருப்பா. என்ன அவன் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்கிறதுக்கு என் உடம்புல இருக்கிற காயங்களே சாட்சின்னு சொல்லுவா. நிஜம்தான். இவளுக்கு நீதிபதியை பாக்குறதுல பயம் இல்ல, பத்திரிக்கைக்காரங்களை பாக்குறதுலயும் பயம் இல்ல. ஆனா இவளை சீரழிச்சான்ல, அந்த பயலை பார்க்கும்போது உடம்பு முழுக்க பயங்கரமா பயம் வருதான், தடுமாற்றம் வருதான். அவனை பார்க்க கூடாது அவ்வளவுதான்னு சொல்லி இருப்பாங்க. அடுத்து பாருங்க, அந்த கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்றா. எவனோ சுடுறான், துப்பாக்கி சத்தம் கேக்குது, அடுத்த செகண்ட் அவ இறந்து போறா. சுட்டது யாரான்னு பார்த்தா அந்த டிரைவர் தான் பையனுக்கு எப்படி சுடுறதுன்னு, அதுவும் அந்த ஊர் பொண்ணுங்களை எப்படி சுடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கங்க, அப்ப வளர்ப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கங்க. இப்போ கோர்ட்ல போய் இந்த கேஸெல்லாம் வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வேணும். பாகிஸ்தான்லயே ஒரு வக்கீல் இருக்கிறார். தன் மனைவி கூட ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு மனுஷன், நகைச்சுவையான ஒரு ஆள். அவர்கிட்ட இந்த கேஸ்ல நீங்க தான் வாதாடணும்னு கேட்க சரின்னு அவர் ஒத்துக்கிறார். அந்த பொண்ணு கிட்ட இங்க பாரு, உன் புருஷனை நீ பார்க்காம நீதிபதியை பாக்குறதுக்கும் மீடியாவை பாக்குறதுக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறோம், எப்படியாவது உன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. அன்னைக்கு மலேசியால ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவங்க தான் சொல்லிருப்பாங்க, இந்திய தூதரகத்தால மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்ட்டு. அதனாலதான் அவ இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தூதரத்துக்குள்ள வந்திருப்பா. இப்போ இந்த தூதரகத்தை விட்டு வெளியில போய் ஆகணும், புருஷனையும் பார்க்க கூடாது. அதுக்கு நம்மால பிளான் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனையே கதியா கடந்தவங்க கிட்ட உங்களை நாங்க பாக்கணும்னு இந்திய தூதரகத்துக்கு கூட்டு விட்டுருக்காங்க. 11 மணிக்கு வர சொன்னா 9 மணிக்கே வந்து நிக்கிறாங்க வெளியில வாசல்ல. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரரு அடிச்சு கூப்பிட்டா கூட தூதரக பில்டிங் குள்ள மட்டும் போயிடாத, வெளியில இருந்து மட்டும் பேசணும் ஒரு போலீஸ்காரர் லைட்டா வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு அந்த 2 பசங்களை, அந்த 2 பாகிஸ்தானியர்களை. இவங்க இந்த கேட்டு பக்கம் இருக்க இன்னொரு கேட்டு வழியா நம்ம ஹீரோயினை ரொம்ப சேஃபா அனுப்பிச்சு வைக்கிறார். கூடவே வக்கீலும் ஜாலியா கிளம்பி போறாரு. போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, நாளை பிணைங்க இருந்து போயிடுவேன், எனக்கு ஞாபகத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு நம்ம வக்கீல். அவங்க அந்த கேட்டுக்கு போயிட்டாங்க. இந்த கேட்ல இவங்க வெயிட் பண்றாங்க. நம்மளும் போய் பார்த்து பேசுறாரு. என் பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் பேசணும் அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், சொல்லி விட்டுருக்குப்பா, உன் பொண்டாட்டி வருவாப்பான்னு டயத்தை எழுத்துக்கிட்டே இருக்கிறார். நேரத்தை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க தூதரகத்துக்குள்ள வரதா இருந்தா இவங்க மொபைல் எல்லாத்தையுமே செக்யூரிட்டி ஏரியால கொடுத்துட்டு வந்திருக்கணும். ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. மொபைலு கையில இல்ல. ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு. அவங்க பொறுமை இழந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்கிற டிரைவர் ஓவரா சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசினா சரிப்பட்டு வராது, கிளம்புங்கன்னு விரட்டி விட்டுருவேங்கிறாரு நம்ம ஹீரோ. புருஷங்காரன் தான், டே அமைதியாரா பேசிக்கலாம்டா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்துல ஒரு லேடி வராங்க. அங்க வேலை பார்க்குற லேடி தான். பாதிக்கப்பட்ட பொண்ணோட சொந்தக்காரிங்கிற மாதிரி வந்து இந்த புருஷங்காரனை பாக்குறதுக்கே பேசுறதுக்கே விருப்பம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்குள்ள நல்லா லேட் ஆகி போச்சுங்க. அந்த கேப்ல நீதிபதி கிட்டையும் பார்த்து கோர்ட்ல கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி என்ன இந்தியாவுக்கு அனுப்புங்கன்னு கேட்ட பிறகு வெளியில வந்தா மீடியா காத்துக்கிட்டு இருக்கும். மீடியா கிட்டையும் நடந்தது கட்டாய கல்யாணம், என்ன ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணா, நான் இந்தியாவுக்கு போகணும் உதவி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. மீடியா ஃபுல்லா காட்டு தீ மாதிரி அந்த மேட்டர் பரவுது. நல்லபடியா அந்த நீதிபதி மீட்டிங் மீடியா மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கார்ல பொண்ணு வந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் இவங்கள சரி போயிட்டு வாங்க, வர புதன்கிழமை அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசி உங்களை பார்த்து பேச வைக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க வெளியில வந்து அவங்க போன் எடுத்து பார்க்கும்போது தான் 15-20 மிஸ்டு கால் இருக்குது. அப்புறம் தான் தெரிய வருது நீதிபதியை பார்த்தாச்சு, மீடியாவை பார்த்தாச்சு, பேசியிருக்கிறான்னு. இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிங்கு பரவாயில்லையே, செம மூலக்காரனா இருக்கிறீ அப்படிங்கிறாப்ல ஒரு பார்வை பார்க்கிறார். அப்புறம் சில பேரை பார்த்து வராரு. இந்த கேஸ் நாம எதிர்பார்த்தாப்ல அவ்வளவு ஈஸியா முடியறாப்ல தெரியல, போராட வேண்டி இருக்கும், உனக்காக நாங்க போராடணும், இனி நீயும் போராடணும்னு ஒரு அட்வைஸ்
அட்வைஸ் போட்டுட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது. தூத்துறதுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க தான் நம்ம ஹீரோட வீட்டுக்கு கனெக்ட் பண்ணி விடுறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணிருக்கா, பேரெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இவர்கிட்ட தான் ஜேபி கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அவரும் பேசுறாரு. அதுல என்ன அந்த அம்மா பேசுதுன்னா, கோர்ட்ல போய் என் முண்டாட்டை என்னோட சேர்த்து வைங்கன்னு அந்த ஆளு கேஸ் போட போறானா. நீங்க முந்திக்கிட்டு விளக்கு கேட்டு கேஸ் போட்டுருங்க, இல்லைன்னா அந்த பொண்ணு இங்க இருந்து வெளியில போறதுல சிக்கல் இருக்கும்னு ஒரு பொண்ணு எடுத்து சொல்லுது. பேரு கீரு சொல்லாம சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுது. உடனே நம்மால வக்கீல்கிட்ட பேசிட்டு நீங்களும் ஒரு கேஸை போட்டு வைங்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் நீங்க உள்ள வந்தது 1 மாசம் விசா வச்சுக்கிட்டு. ஆல்ரெடி இந்த சம்பவத்துல 2 வாரம் ஓடி போச்சு. இன்னும் 1 வாரம் தான் பாக்கி இருக்குது. அந்த 1 மாசம் விசா முடிகிறதுக்குள்ள நல்லபடியா முடிச்சு அசைலம் வாங்கி கொடுத்து சேஃபா அந்த பொண்ணை இந்தியாவுக்கு கூட்டு போறதா தான் முடியும். அந்த 1 மாச விசா டேட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா தூதரகத்துக்கு அந்த அதிகாரம் இருக்காதான், அவங்களா அமுச்சு வச்சாதான் உண்டா. அதனால இந்த 1 மாச கேப்புக்குள்ள முடிக்கணும். இது இவங்களோட பிளான். ஆனா அவங்க கேஸ் போடுறதே இந்த கேஸை ஜவ்வா இழுத்து விடணும், 1 மாசம் நேரம் பத்த விடாம பண்ணணுங்கிறது தான் அவங்களோட திட்டம். வில்ல வேற நிறைய பேர்ட்ட சொல்லி என்னென்னமோ ஏத்தி வேற விட்டு வச்சிருக்கான். இப்போ கோர்ட்ல கேஸ் வருதுங்க. நம்ம தரப்பு வக்கீல் அந்த பொண்ணு இங்க வரமாட்டா, புருஷனை பார்த்தாலே பயப்படுறா, செக்யூரிட்டி இருக்காது அப்படின்னு வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா புருஷன்காரனும் இங்க பாருங்க, என் முண்டாட்டி என் கூட பாசமா தான் இருந்தா, நல்லபடியா தான் குடும்பம் நடத்தினா, தூதரகத்துக்குள்ள போன பிறகு அவ இப்படி பேசியிருக்கிறா வச்சிருக்கான்னு சொல்றதெல்லாம் நம்ப முடியல அப்படிங்கிறாங்க அவங்க. பத்தாததுக்கு அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் காமிச்சு நாங்க பாருங்க எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணிருக்கிறோம் எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம ஜட்ஜையா அந்த பொண்ணுங்க வர சொல்லுங்க, கோர்ட்ல ஏன் முன்னாடி இந்த கல்யாணம் கட்டாய கல்யாணம் தான், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லட்டும், நானே இந்தியாவுக்கு அமுச்சு வைக்கிறேங்கிறாரு நீதிபதி. செக்யூரிட்டியும் கொடுக்குறேங்கிறாரு. இப்ப வேற வழி இல்ல. இந்த மேட்டரை பத்தி அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கோர்ட்டுக்கு நீ வந்தாகணும், எல்லாரும் முன்னாடி நீ பேசியாகணும், உன் புருஷங்காரனும் அங்கதான் இருப்பான், ஆனா அதையும் தாண்டி பேசுற அந்த தைரியத்தை நீ வளர்த்துக்கணும் அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிற. ஆனா அந்த பொண்ணுக்கு அள்ளு விடுது, பயப்படுறா. கேஸ் தேதியும் வருது. அவளை இங்க இருந்து சேஃபா கூட்டு போறதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னு பாருங்க, அவள மாதிரியே இன்னும் 2 பேரை ரெடி பண்றாங்க. மொத்தம் 3 பொண்ணுங்க. 3 பேருமே பரதா போட்டிருப்பாங்க. தான் கூட வர்ற பொண்ணு தான் ஹீரோயின் எல்லாரும் நினைப்பாங்க. அதனால ஒரு டம்மியால தான் கூட வேஷம் போட்டு இவர் கூட்டு போறார். மீதி 2 பொண்ணுங்க வேற வேற கார்ல ஏறிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். முக்கியமில்லாத ஒரு கார்ல அவ வருவான்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு இவர் நம்ம பிளான் பண்ணி கூட வேலை பார்க்குற அதிகாரியவே இப்படி வேஷம் போட்டு கூட்டு போறார். செக்யூரிட்டிக்குன்னு லோக்கல் போலீஸ் வந்திருக்கு. ஆனாலும் சிக்னல்ல சைட்ல நம்ம வில்ல வந்து வண்டியை போடுறான். ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பான் போல, புருஷங்கார ஆட்களோட வந்து வண்டியை சுத்தி ரவுண்டு கட்டி அடிய தட்ட ஆரம்பிக்கிறாங்க, அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பின்னாடி கார்ல இருந்துட்டு அந்த பொண்ணு பார்த்து பயப்படுறா. ஐயோ, நாம அந்த கார்ல இருந்தா தான் நமக்கு நிலைமையோ அப்படிங்கிறப்பல பயந்துகிட்டு இருப்பான். இவன் தான் அந்த குத்தலாம் பண்றான். அப்ப நம்மால போனை போட்டு வெளியுறவுத்துறை, பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அதிகாரிக்கு, பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கெல்லாம் போனை போட்டு இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு, பதிலுக்கு பெரிய விஷயத்தை நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு ஒரு மிரட்டுறார். உடனே அவங்க பயந்து போய் வில்லனுக்கு போனை போட்டு எதுவும் பண்ணிடாதா, எல்லாம் சட்டப்படி தான் நடக்கணும்னு சொல்லிடுறாங்க. உடனே அவரு இங்க இருந்து கலஞ்சு போங்கன்னு சொன்னதும் எல்லா பேரும் கலஞ்சு போறானுங்க. பயமுறுத்தினா மட்டும்தான் பாகிஸ்தான் கேக்குதுங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது இந்த உண்மையான கதையின் மூலமா. அடுத்து இவங்க கிளம்பி கோர்ட்டுக்கே போயாச்சு. கோர்ட்ல வந்து இறங்குனதும் மீடியா அந்த பொண்ணை முக்கியது. ஆனா அவ ஒரிஜினல் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்படியே கூட்டத்தோட போனவர் ரைசா நழுவுறார். இன்னொரு கார்ல இந்த பொண்ணு யாருமே கேப்பாரட்டு போறாப்ல வக்கீலோட ஆபீஸ்க்குள்ள போயாச்சு. அப்புறம் நம்மால வந்து பார்த்து பேசுறார். என்ன சார் நல்லபடியா முடிஞ்சிருமான்னு. எல்லாம் இந்த பொண்ணு பேசுறத வச்சுதான் இருக்குது. ஆனா இந்த பொண்ணை பார்த்தா பேசுறாப்லயே தெரியலையே, பயந்து போய் கிடக்கிறாளேங்கிறாரு வக்கீல். அதே சமயம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க காலை போட்டு அந்த பொண்ணு பயந்து கிடப்பா, போனை கொடுப்பா நான் பேசுறேன்னு அவங்க போன்ல அந்த பொண்ணு கூட பேசுறாங்க. எவ்வாறு எவனோ ஒரு பாகிஸ்தானுக்காக நீ பயப்படாத, உனக்காக ஒட்டுமொத்த இந்தியாவும் கூட நிக்குதுன்னு ஒரு அருமையான அட்வைஸ் போட்டு ரொம்ப நேரம் பேசுறாங்க. அந்த இல்லாத தைரியம் இப்போ அவளுக்கு வருது. கொஞ்சம் தைரியத்தோட கோர்ட்டுக்குள்ள வராங்க. ஜட்ஜியா கிட்ட பொண்டாட்டி கிட்ட நான் தனியா பேசணும்னு கேட்டிருக்கான் போல புருஷங்காரன். என்னமா பேசுறியான்னு கேட்டா அவ பேச முடியாதுன்னு சொல்றதுக்கே வாய் அப்படியே குளருது. நோன்னு அவளால சொல்ல முடியல. இவன் வேற பக்கத்துல வந்து நின்று காய் போயின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. பயந்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறா. கொஞ்சம் தைரியமா சொல்லுமா அப்படின்னு சொன்ன பிறகு, இது கட்டாய கல்யாணம், எனக்கு இந்த பயல பாக்குறதுக்கே விருப்பம் இல்ல, பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, என்ன இந்தியாவுக்கு அமிச்சிருங்கன்னு சொன்ன பிறகு நீதிபதி சொன்னாப்லயே இந்தியாவுக்கு அமிச்சிடலாம், நீ கிளம்பலாமா அப்படின்ட்டார். உடனே அந்த புருஷங்காரனை சுத்தி இருக்கிறவங்களும் தாம் தும்னு சத்தம் போடுறாங்க. பாகிஸ்தான்ல ஒரு சட்டம் இருக்குது. எந்த ரூட் வழியா பாகிஸ்தானுக்குள்ள வந்தாங்களோ அதே ரூட் வழியா தான் திரும்ப போகணும்னு ஒரு சட்டம். இந்த மாதிரி கேசுகள்ல கோர்ட்ல தீர்ப்பு வாங்கி வெளியில போறவங்க இப்படி தான் போகணும்னு. அதுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்க ஆயுதம் ஏந்திய போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டு கிளம்பிடுறார். உடனே இவங்க அங்க இருந்து கதவு வழியா அங்கிட்டு போயிடுவாங்க. பின்னாடியே விரட்டுறதுக்கு இங்க போறதுக்குள்ள கதவை சாத்தி போலீஸ் லாக் பண்ணிடுச்சு. எல்லா பேரும் சத்தம் போடுறாங்க. அதே எப்படி என் முண்டாட்டியை பிரிக்க முடியும், அவ ஏன் ப்ராப்பர்ட்டி ஏன் சொத்து, நான் ஒரு கை பாப்பேன்னு இவங்க எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஊர் பெரியவங்க எல்லாம் அதுக்கு சப்போர்ட் வேற. முதல் வக்கீல தூக்கணும்னு பேசிட்டு இருக்க வக்கீல் ஓடிக்கிட்டு இருப்பாரு. பொண்டாட்டி ஜம்முன்னு வந்து கார்ல கூட்டிட்டு புருஷனை காப்பாத்திட்டு போகுது. வக்கீலுக்கு அங்க அந்த நிலைமை போல. அடுத்து எப்படி அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, பொண்ணை சேஃபா எப்படி கூட்டு போறதுன்னு நம்ம ஆட்கள் டிஸ்கஷன். வேற வழி இல்ல, அவங்களோட ஆயுதம் ஏந்திய போலீஸை தான் நம்பி ஆகணும்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஊர்க்காரங்க கிட்ட இந்த வில்லம் போய் நல்லா ஏத்தி விடுறான். அவங்க பிரச்சனை பண்ண போறாங்கிறது நம்ம கண்ணாடிக்கு தெரிய வருது.
வருது. அவர் சொல்லிடுறாரு கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க, அந்த பொண்ணை கொல்ல பார்ப்பாங்கன்னு. இருந்தாலும் வேற வழி இல்ல, அதே ரூட்ல அவளை கூட்டி கொண்டு போய் வெட்டி ஆகணும்னு முடிவு பண்ணி அவளை கார்ல ஏத்திக்கிட்டு நம்ம ஆட்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. லோக்கல் போலீஸ்காரங்களை கூப்பிடும்போது எங்களோட எல்லை வரைக்கும் தான் நாங்க வருவோம், அடுத்த போலீஸ்காரங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவங்களோட எல்லை முடிஞ்ச பிறகு 3ஆவதா இருக்கிற அந்த ஏரியால இருக்கிற போலீஸ்காரங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அப்புறம் நீங்க இந்திய எல்லைக்கு போயிடலாம்னு சொல்லி போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு வரானுங்க. ஆனா அவங்களே போன் பண்ணி ஊர்க்காரங்களுக்கு தான் சொல்லி வச்சிருப்பாங்க, நாங்க இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க, 2வது போலீஸ்காரங்க வரதுக்கு அந்த டைம் ஆற கேப்புக்குள்ள நான் சீக்கிரம் கொண்டு போய் இறக்கி விட்டுருவேன், யாருமே இல்லாம இருப்பாங்க, பிடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருப்பாங்க போல. இவங்க போயிருப்பாங்க. அடுத்த ஒரு எல்லை வந்ததும் அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அடுத்த ஸ்டேஷன் ஆட்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அங்க பிரச்சனை வரல. ஆனா அவங்க பெட்ரோல் போட போறேன்னு போய் ரொம்ப நேரமா பெட்ரோல் போறேன்னு நிக்கிறானுங்க. அப்ப சில ஆட்கள் எல்லாம் வந்து ஏதோ பேசிட்டு இருக்க ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஹீரோ. டிரைவர் இந்த பக்கத்துல வர சொல்லி இவரு காரை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்துட்டாரு. சரின்னு நம்பி கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஊர்க்காரங்க எல்லாம் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பி வந்துட்டாங்கிற செய்தி கூட நம்ம கண்ணாடிக்கு வந்துருச்சு. அப்டேட் கொடுக்குறாரு. உடனே விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. நம்மால இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வரைக்கும் அப்டேட் பண்ணி அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்ல அவங்களும் பாகிஸ்தான்ல பெரிய ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டாங்க போல. அவங்க கிட்ட இருந்து கால் இப்போ வில்லனுக்கு வருது. இங்க பாரு, மூளையை யூஸ் பண்ணி எது வேணாலும் பண்ணு, துப்பாக்கியை பயன்படுத்தி எதுவும் பண்ணக்கூடாது, அவ உடம்புல இருந்து ஒரு கீரல் விழுந்தா கூட பதிலுக்கு பல பேர் ரத்தம் சிந்த வேண்டி இருக்கும்னு இந்தியா மிரட்டிக்கிட்டு இருக்குது, பார்த்து பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்மால அவங்களுக்கு போன் போட்டு எப்பா பெருசா எதுவும் பண்ணாதீங்க, ஏர்போர்ட்ல வச்சு அந்த பொண்ணை நான் நிப்பாட்டுறேங்கிறாரு. ஆனா அவங்களும் இங்க பாரு அதெல்லாம் முடியாது, என் முண்டாட்டி எப்படி கூட்டு வரேன்னு எனக்கு தெரியும், இது எங்க கௌரவ பிரச்சனை, பாகிஸ்தானோட கௌரவ பிரச்சனைன்னு சீன போடுறாங்க. அவங்க டே எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னா கூட வட போயான்னு போனை கட் பண்ணிட்டாங்க. ஓன் துப்பாக்கி தான் சுடுமா, எங்க துப்பாக்கி எல்லாம் சுடாதான்னு வேற அவரையே மிரட்டுறது. அந்த ஆள் கண்ட்ரோல இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ 2வது அந்த போலீஸ் ஒரு இடத்துல நிப்பாட்டி எங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்க கிளம்புறோம், அடுத்த போலீஸ்காரங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, இங்கேயே இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், இல்ல உங்க விருப்பத்துக்கு நீங்க போனீங்கன்னா அப்புறம் பாதுகாப்பு குறைபாடுன்னு நாளை பண்ண எங்களை சொல்லக்கூடாதுன்னு வான் பண்ணிட்டு கிளம்பி போறானுங்க. அடப்பாவிகளா, அடுத்த குரூப் வர்ற வரைக்கும் இருந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா? எல்லாம் பிளான். அவங்க போன பிறகு காட்டுக்குள்ள இருந்து இவங்க வரதை பார்த்த நம்ம ஹீரோ விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டார். கொஞ்சம் தூரம் வண்டியில சேஸ் பண்ணி வருவாங்க. இவர் போயிட்டே இருக்கிறாப்ல. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த 3வது போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், இப்ப பாதுகாப்பு கொடுத்து கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ரோட்ல விரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல குறுக்கால வந்து இவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு இங்க பாதுகாப்பு கொடுத்த போலீஸ் சுட்டுக்கிட்டு இருக்குது. அவங்க சொல்றாங்க, இவங்க சுட சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி பின்னாடி மாட்டிக்கிச்சு. நம்ம ஹீரோ வண்டியை ஓட்டிக்கிட்டு சரசரன்னு ஒரு குறுக்கு வழியில போக ஆரம்பிக்கிறார். பின்னாடியே பாருங்க புருஷங்காரனும் அந்த டிரைவர் விரட்டி வந்துகிட்டே இருக்கிறானுங்க. கண்ணா பின்னான்னு துப்பாக்கியால சுடுவாங்க. இவங்க காரு புல்லட் தோட்டா எல்லாம் உள்ள இறங்காத காரு. ஆனாலும் பல தடவை சுடும்போது ஓட்ட விழத்தான் செய்யும். அதனால பயந்துகிட்டு இவர் வேகமா வண்டி ஓட்ட போனா இடிச்சு தள்ளுவோன்னு கண்ணா பின்னான்னு இடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பல தடவை இடிக்கிறாங்க. நம்மால சமாளிச்சுதான் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார். என்னடா பதிலுக்கு இடிக்கலையேன்னு பார்த்தா எதுக்க ஏதோ ஜல்லி மாதிரி ஏதோ கொட்டி வச்சிருப்பாங்க, மேடா கிடக்கும். இப்ப இடிச்சோம்னா இருந்தாலும் மாட்டுவான்னு இவர் ஒரு இடிச்சிடுறாரு. பார்த்தா கரெக்டா அந்த மேட்ல ஏறி வண்டி புரண்டு கண்ணா பின்னான்னு வண்டி புரண்டு வந்து விழுகுது. அவங்க வண்டி விழுந்துருச்சு. அவங்க நீ ஃபாலோ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் இவன் நிம்மதி பெருமிச்சே விடுறா. அது வரைக்கும் மரண பயத்தை காட்டிட்டாங்க. அப்புறம் வயலுக்குள்ள விழுந்து கிடக்கிற அந்த வண்டிக்குள்ள இருந்து அவங்க 2 பேரும் வெளியில வந்து விழுகிறாங்க. நல்லா ரத்த கரை காயம், ஓமானம், பாகிஸ்தானோட மானம் எல்லாம் மண்ணா போச்சுன்னு சொல்லி அந்த டிரைவர் சிரிக்கிறான். இப்போ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நல்லபடியா பாகிஸ்தானோட எல்லை வரைக்கும் வந்தாச்சு. இந்த இடத்துல தாண்டி போகணும்னா இமிகிரேஷன் டீம் இருக்கும். பாஸ்போர்ட் விசாரணை இதெல்லாம் கொஞ்சம் டவுட் விட்டு இருந்தா கிளியர் பண்ணிட்டு பேக்கிங் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் செக் பண்ண பிறகுதான் இங்க இருந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த இடத்துல வெளில வந்து நிக்கிறான். இதெல்லாம் நடத்துறவனே வந்தான் போல. அதனால நான் விசாரிப்பேன்னு சொல்லிவிட்டு இவங்க கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு விசாவை வாங்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட விசாரணைங்கிற பேர்ல ரொம்ப கொச்சையா கேள்வி கேட்பான். அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் பண்ண பிறகு ஒரு தைரியம் வந்துருச்சு. பதிலுக்கு ஸ்ட்ராங்கா பதில் சொல்லுவா. டம்னு பதில் சொல்லுவா. அதுல ஒரு கேள்வி கேட்பாப்ல. 28 வயசாகி போச்சு, படிச்சிருக்கிற வேற, இவ்வளவு மோசமான ஒரு ஏரியாவுக்கு அவன் கூப்பிடும் போதே அது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க கூடாது, முன்ன பொண்ணை விசாரிக்காம இந்த இடத்துக்கு வந்தது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க, நீங்களும் தான் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட என்கிட்ட கேட்கறீங்க, அதுவும் இந்த வயசுல, இதுவும் தப்பு தானே சூப்பரா அதுல பதிலடி கொடுப்பாங்க. அதே சமயம் மேலெடுத்து கால் வேற ஒழுங்கா அமுச்சு வைன்னு அவர் வேற வழி இல்லாம பாஸ்போர்ட் விசாவெல்லாம் கொடுத்து கம்முன்னு போயிடுறாரு. இவங்க இப்போ பாகிஸ்தானோட எல்லையை கடந்து இந்த பக்கத்துல இந்திய எல்லைக்கு வரும்போது இப்பதான் இந்திய மண்ணோட அருமை அவளுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சாஷ்டாங்கமா கீழே விழுந்து மண்ணை தொட்டு கும்பிடுறா. நல்லபடியா இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து இவளை விட்டுட்டு தான் அவர் போவார். அதே சமயம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களே அங்க வந்து அந்த பொண்ணை நல்லபடியா ஆறுதல் சொல்லி, இந்தியா உன்னை வரவேற்குது, உன் பொண்ணு காருக்குள்ள உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, வா போலாமான்னு கூட்டு போக ஜம்முன்னு அவ போறா. இதை பத்தி எல்லாம் இந்தியா முழுக்க நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான், இதோட இந்த கதாபாத்திர கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நிஜத்துல நடந்தது என்னன்னு நம்ம காட்டுறாங்க பாருங்க. அப்படி இந்தியா வந்த நம்ம ஹீரோயின் இவங்க தான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்களோட உண்மையான போட்டோ அவங்க பேசுனதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி பக்கத்துல நம்ம உண்மையான ஜேபி சார், உண்மையான கதையின் நாயகன் அவரும் இருக்கிறார். அவரும் மீடியாவுக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூ நம்மளால பார்க்க முடியுது. இதுல ஒரு மிகப்பெரிய பலமே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். எவ்வளவோ கேஸ் இருக்கு, இது ஒரு கேஸ்னு இதுக்காக மெனக்கட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஆனா அவங்க அப்படி எல்லாம் சொல்லாம
ஒவ்வொரு கேஸும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை, ஒரு உசுரோட வாழ்க்கைன்னு எஃபர்ட் போட்டு கீழே இருந்த ஆட்களையும் வேலை வாங்கியிருக்காங்க. அதனாலதான் இது சாத்தியமாயிருக்குன்னு அவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பார். அவங்க நான் என் கடமையை தான் செஞ்சேன்னு இன்டர்வியூல எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நிஜ கதை இப்படி தாங்க முடிஞ்சிருக்குது. நல்லா இருந்ததுல உண்மை சம்பவமே எவ்வளவு விறுவிறுப்பா, ஒவ்வொருத்தன் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பஞ்சாயத்துக்கள், எவ்வளவு பிரச்சனைகள். இவ்வளவு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் கிளம்பி போகும்போது பின்னாடியே 2 வண்டியில சில பேர் ஃபாலோ பண்றாங்க. எல்லாம் ஐஎஸ்ஐ ஆட்கள் போல தெரியுது. டிரைவரை இவங்க விடமாட்டாங்க போலன்னு சொல்ல, இது பாகிஸ்தான். கழுதையா இருந்தாலும் பாகிஸ்தானியனா இருந்தாலும் எப்பவுமே அவங்கள நம்ப கூடாது. அவங்கள விட 2 ஸ்டெப் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி போகணும். அப்பதான் இவங்களோட மாரடிக்க முடியும்னு சொல்ல படமும் இந்த இடத்துல முடியுது. நல்லா இருந்ததுல இந்த மெசேஜ் இப்போ இந்தியாவில் நடக்கிற விஷயத்துக்கும் பொருந்தும். பாகிஸ்தானை நம்ப முடியாது. அவங்கள விட 2 படி எப்பவுமே முன்னோக்கி போயிட்டே இருந்தாதான் அவங்களோட நம்மளால மாரடிக்க முடியும். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.